queues. There are மொத்தம் 3 type of queue இருக்கு. Job queue, ready queue, device queue அப்படின்னு 3 queues இருக்கு. Job queue அப்படிங்கிறது வந்து secondary memoryல வந்து இருக்கிறது. எவ்வளோ இருக்கிறது தான் job queue. இது பாருங்க, process enters the system that are put into the job queue. ஒரு process systemக்குள்ள enter ஆனதுமே அதை வந்து job queueல போட்டுருவாங்க. process வந்து which consists of all process in a system. எத்தனை process வந்து enter ஆகுதோ சிஸ்டம்ல எல்லாமே job queueல தான் first இருக்கும். And then ready queue, the process that are residing in main memory and are ready and waiting to execute are kept on a list is called ready queue. ஒரு process வந்து main memoryல இருக்கிறதுக்கு பேர் தான் ready queue. And then அந்த process வந்து wait பண்ணும் CPU-க்காக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, எக்ஸிக்யூஷன் நடக்கிறதுக்காக ரெடி க்யூவில் வந்து வெயிட் பண்ணும். அதுக்கு பேர் ரெடி க்யூ. அண்ட் தென் டிவைஸ் க்யூ அப்படிங்கிறது வந்து லிஸ்ட் ஆஃப் ப்ராசஸ் வெயிட்டிங் ஃபார் இன்புட் அவுட்புட் டிவைசஸ். ஒரு ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டு இருக்கும் சிபியூவில், பட் அந்த ப்ராசஸ்க்கு வந்து இன்புட் அவுட்புட் தேவைக்காக திருப்பி வெயிட்டிங் ஸ்டேட்டில் வந்து போடுவாங்க. அதுக்கு பேர் தான் டிவைஸ் க்யூ. இங்கே வாங்க, டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். ஃபஸ்ட்டு ஜாப் வந்து சிஸ்டம்குள்ளே என்டர் ஆனதுமே ஃபஸ்ட்டு வந்து ஜாப் க்யூவில் வந்து இருக்கும். அண்ட் தென் ஜாப் க்யூவில் இருந்து ப்ரைமரி மெமரிக்கு வந்துருச்சு, ரெடி க்யூக்கு வந்து வந்துருச்சு. ரெடி க்யூவில் நிறைய ப்ராசஸ் வந்து இருக்கும். அண்ட் தென் ஃபஸ்ட் அவுட் ஆர்டரில் வந்து ஃபஸ்ட்டு எது வந்துச்சோ அது வந்து சிபியூக்கு வந்து அனுப்புவாங்க. அண்ட் தென் சிபியூ எக்ஸிக்யூட் பண்ணும். சிபியூ எக்ஸிக்யூட் பண்ணி எண்டு பண்ணும். இஃப் ப்ராசஸ்க்கு வந்து தேர் இஸ் அன் இன்புட் அவுட்புட் நீடு, அந்த சிபியூவில் எக்ஸிக்யூட் ஆகிருக்க ப்ராசஸ்க்கு ஏதாவது இன்புட் அவுட்புட் தேவைப்பட்டால் அண்ட் தென் இன்புட் அவுட்புட் வெயிட்டிங் ஸ்டேட்டுக்கு வந்து வெயிட்டிங் க்யூவில் வந்து போயிடும். இன்புட் அவுட்புட் வெயிட்டிங் க்யூக்கு போயிடும். அண்ட் தென் இன்புட் அவுட்புட் வெயிட்டிங் க்யூவில் போய் அதுக்கு தேவையான இன்புட் அவுட்புட்லாம் எடுத்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் இன்புட் அவுட்புட் போய் அண்ட் தென் ரெடி க்யூக்கு போய் அண்ட் தென் ரெடி க்யூவிலேருந்து சிபியூக்கு எக்ஸிக்யூட் ஆகிரும். இது ஒரு ப்ராசஸ். இப் சப்போஸ் சிபியூவில் எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டு இருக்கு, அதாவது இன்டரப்ட் அக்கர் ஆச்சு, டைம் குவாண்டம் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னா அகெயின் அந்த ப்ராசஸ் வந்து ஸ்வாப் அவுட் ஆயிரும். இது வந்து மிடில் சிபியூ வந்து ப்ராசஸ் ஆகிக்கிட்டு இருக்கிறது வந்து ஸ்வாப் அவுட் ஆகி டைம் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னா, டைம் குவாண்டம் எதுவும் வந்துச்சுன்னா அண்ட் தென் ப்ராசஸ் வந்து ஸ்வாப் அவுட் ஆகி பார்ஷியலி எக்ஸிக்யூட்டட் ஸ்வாப் அவுட் ப்ராசஸில் வந்து இங்கே இருக்கும். அண்ட் தென் அந்த ப்ராசஸ் முடிஞ்சது, அந்த வெயிட்டிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அகெயின் ஸ்வாப் இன் ஆகும் ரெடி க்யூவில். அண்ட் தென் சிபியூ அண்ட் தென் எக்ஸிக்யூட் ஆகிடும். சிபியூ ஷெடியூலிங் டெசிஷன். சிபியூ வந்து ஷெடியூல் ஆகிறது என்னென்ன டிசைட்லாம் பண்ணுதுன்னு பாருங்கள். மே அண்டர்டேக் தி பிளேஸ் ஆர்டர் அண்டர் த 4 சர்க்கம்ஸ்டான்சஸ். 4 விதத்தில் வந்து டிசைட் பண்ணும். ஃபஸ்ட்டு த ப்ராசஸ் ஸ்விட்சஸ் ஃப்ரம் ரன்னிங் டு வெயிட்டிங் ஸ்டேட். ரன்னிங்லேருந்து வெயிட்டிங் ஸ்டேட்டுக்கு வந்து போகலாம், இது ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ் சிபியூ. அண்ட் தென் த ப்ராசஸ் ஸ்விட்சஸ் ஃப்ரம் ரன்னிங் டு ரெடி ஸ்டேட்டு. ரன்னிங்லேருந்து ரெடி ஸ்டேட்டுக்கும் போகலாம் எனி இன்டரப்ட் அக்கர் ஆச்சுன்னா. இன்டரப்ட் அப்படின்னா ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், லைக் டைம் குவாண்டம் எக்ஸ்பயர் ஆகிருக்கலாம், டைம் வந்து எக்ஸ்பயர் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வரும்போது அகெயின் டு ரெடி க்யூக்கு வந்து போயிடும். அண்ட் தென் ப்ராசஸ் ஸ்விட்சஸ் ஃப்ரம் வெயிட்டிங் டு ரெடி ஸ்டேட். வெயிட்டிங்லேருந்து அகெயின் ரெடி ஸ்டேட்டுக்கு வந்து போகும் பிகாஸ் ஆஃப் த இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன். ஒரு ப்ராசஸ்க்கு வந்து இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன் ரெக்கார்ட் தேவைப்பட்டுச்சுன்னா அகெயின் ரெடி ஸ்டேட்டுக்கு வந்து போயிடும். அண்ட் தென் ப்ராசஸ் டெர்மினேட்ஸ். சிபி வந்து இந்த 4 சர்க்கம்ஸ்டான்சஸில் வந்து நடக்கலாம். CPU scheduler. Whenever CPU becomes idle, CPU வந்து சும்மா இருக்குது அப்படின்னா the OS must select one of the process in the ready queue to be executed. CPU வந்து எப்போதுமே வந்து ஏதாவது ஒரு ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கணும். இஃப் சப்போஸ் ஐடியலாக இருக்குது அப்படின்னா உடனே ஓஎஸ் வந்து ஒரு ப்ராசஸ் செலக்ட் பண்ணி ரெடி க்யூவிலேருந்து செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகும். சிபியூக்கு வந்து அனுப்பி எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் நடக்கும். த செலெக்ஷன் ஆஃப் ப்ராசஸ் இஸ் கேரிட் அவுட் ஷார்ட் டேர்ம் ஷெடியூல். ரெடி க்யூவிலேருந்து சிபியூக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் செலக்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஷார்ட் டேர்ம் ஷெடியூலர் தான் அந்த வேலையை வந்து பார்க்கும். அண்ட் தென் த ஷெடியூலர் செலக்ட்ஸ் அ ப்ராசஸ் from the process in the memory that are ready to execute and allocate the CPU to the process. அதான் சேம் கான்செப்ட் வந்து சேம் தான். ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு CPU வந்து ஐடியலாக இருக்குது அப்படின்னா
இப்போ ரெடி ஸ்டேட்டில் இருக்க ப்ராசஸை வந்து ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர் செலக்ட் பண்ணி சிபியூக்கு வந்து அனுப்புவாங்க ஃபார் எக்ஸிக்யூஷன். இப்போ ரெடி கியூ டு சிபியூ அனுப்புகிறாங்கல்ல, அது வந்து டிஸ்பேச்சர் மூலயமா அனுப்புவோம். வாட் இஸ் டிஸ்பேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the dispatcher is a module that gives control of the CPU to process selected by the short term scheduler. the dispatcher அப்படிங்கிறது வந்து ஒரு மாடியூல், அது வந்து சிபியூக்கு வந்து கண்ட்ரோல் CPU that gives a control of the CPU to the process selected by the short term scheduler. The time takes from the dispatcher to stop one process and stop another one is known as dispatch latency. ஒரு process வந்து the time takes from the dispatcher to stop one process and start another running is known as dispatch latency.